ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஷர்மிஸ் vlogs. இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னை வடபழனியில் இருக்க எலோரா கிளினிக்கு தான் வந்திருக்கேன். ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். கிளினிக்குள்ளே வந்த உடனே ரொம்ப சூப்பராக வந்து வார்ம் வெல்கம் பண்ணாங்க. அண்ட் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்து நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. தென் கன்சல்டேஷனுக்கு அலோவ் பண்ணுறாங்க. கிளினிக்கோட என்விரான்மெண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இவங்க ரெஸ்பாண்ட் பண்ண விதமும் எனக்கு வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும், நல்ல ஒரு ஷைனிங் க்ளோ இருக்கும். ஸோ ஸ்டார்டிங் ஒரு ப்ரிப்ரேஷன் மாதிரி, அதுக்கப்புறம் வில் கோ வித் ட்ரீட்மெண்ட்ஸ், மைக்ரோ நீட்லிங்ஸ் அந்த மாதிரி வரும். ஸ்கின் டெப்த்தில் இருக்க கன்சிஸ்டன்சி ஃபஸ்ட்டு வந்து ப்ரிப்ரேஷன் பண்ண ஃபேஷியல் வைஸாக எடுத்துகிட்டா ஏன்னா இட்ஸ் ஸ்டார்டிங் ஆக்சுவலாக நான் வந்து ட்ரீட்மெண்ட் பேஸிஸில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். பட் அவங்க எனக்கு சஜஸ்ட் பண்ணது எடுத்தோடனே ட்ரீட்மெண்ட் வேண்டாம், ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபேஷியல் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஷியல் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. அதில் வந்து நான் சூஸ் பண்ணது க்ளோ ஃபேஷியல். நான் எடுத்துக்கிற க்ளோ ஃபேஷியலில் எனக்கு என்ன பெனிஃபிட்ஸ்னு சொன்னாங்கன்னா, டெட் ஸ்கின்னை எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுன்னு சொன்னாங்க. அண்ட் சன் டேனை வந்து ரிமூவ் பண்ணும். பிகாஸ் நம்ம வந்து நிறையா ஒரு மாடல் அப்படின்னா சன் டேன்லாம் மெயினாக இருக்க தான் செய்யும். அப்புறம் வந்து ஒர்க்கிங் எம்ப்ளாயீஸ்க்கெலாம் கண்டிப்பாகவே இருக்கும். ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபேஷியல் வந்து பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு மெயின்லி க்ளோ அண்ட் பிரைட்னஸ்க்காக தான் வந்து இந்த ஃபேஷியலை வந்து அவங்கள்ட்ட கேட்டிருந்தேன். அதனால் வந்து உங்களுக்கு இந்த ஃபேஷியல் பண்ணுறதுனால க்ளோ அண்ட் பிரைட்னஸ் வந்து இன்ஸ்டண்ட்டாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து யூஸ்வலாகவே எல்லாருக்குமே ஒயிட் ஹெட்ஸ் அண்ட் பிளாக் ஹெட்ஸ் வந்து ஜென்ரலாகவே நமக்கு வரும். ஸோ அதெல்லாம் கூட இந்த ஃபேஷியல் வந்து நமக்கு ரிமூவ் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க. மெயின்லி நம்ம ஃபேஷியல் அப்படின்னு எடுத்துக்கிறது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளட் சர்க்குலேஷன் அண்ட் கொலாஜனை பூஸ்டப் பண்ணுறதுக்காக. ஸோ அதனால் வந்து எந்த ஃபேஷியல் எடுத்துக்கிட்டாலுமே மெயினாக வந்து அதோட பெனிஃபிட்ஸ் வந்து பிளட் சர்க்குலேஷன் அண்ட் கொலாஜனை பூஸ்ட் பண்ணுறது தான். இவங்கக்கிட்ட டெர்மா பீல் அப்படின்னு சொல்லிட்டு த வேர்ல்டு பெஸ்ட் எக்யூப்மெண்ட் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. எனக்குமே ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. பிகாஸ் நம்மளோட ஸ்கின் இல்லையா, மீடியாவில் இருக்கவங்களுக்கு ஸ்கின் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த விஷயத்த வந்து நம்ம ஒரு இடத்துல வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக பண்ணிக்கும் போது ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. என்னோட இன்றைக்கி க்ளோ ஃபேஷியலில் எனக்கு என்ன இன்ஸ்டன்ட் க்ளோ கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த வ்ளாகை. கண்டிப்பாக உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். என்னப்பா இது டிசைன் பண்ணி வச்சிருக்கீங்க மூஞ்ச? பூனை மாதிரி மூஞ்சிடலாம். ஐஸ் மட்டும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு மைல்டாக ஒரு இச்சிங் சென்சேஷன் இருக்கும். அதுக்காக வந்து இந்த ஜெல் அப்ளை பண்ணுறாங்க. இந்த ஜெல் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஃபீல் ஆகும். ஏன்னா நமக்கு வந்து இப்போ போஸ்லாம் வந்து ஓப்பனில் இருக்கும் இல்லையா, ஸோ ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு எனக்கு ஃபேஸ் வந்து பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் எக்யூப்மெண்ட்லேருந்து நமக்கு வந்து கலராக லைட்ஸும் வரும். எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அது வைக்கும் போது. ஏன்னா ரெட், க்ரீன், ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். ஜெல் ரிமூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஒரு பேக் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த பேக் இன்னும் பயங்கர கூலிங்காக இருந்துச்சு. ஸோ இந்த பேக் வந்து நமக்கு 20 மினிட்ஸ் நம்மளோட ஃபேஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த 20 மினிட்ஸ்க்கு நான் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் என்னையே அறியாமல் தூங்கிட்டேங்க. ஏசி, பெட்டு,
அப்புறம் வந்து ஒரு மைல்டு மசாஜ் அப்படிலாம் இருக்கும்போது தூங்காமல் இருக்க முடியுமா? நானுமே தூங்கிட்டு 20 மினிட்ஸ் கழிச்சு என்னை வந்து எழுப்புறாங்க. நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னங்கிறத பார்க்கலாம். மைல்டு மசாஜ்னு சொல்லி சிம்பிளாக முடிச்சிட்ட மசாஜை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு vlog பத்தாது. வேறு லெவலில் இருந்துச்சு அவங்களோட மசாஜ். ஸோ எனக்கு யூஸ்வலாகவே மசாஜ் ரொம்பவே பிடிக்கும். நான் ஃபேஷியல் போகிறதே வந்து பார்த்திங்கன்னா மெயினாக மசாஜ்க்காக தான். அந்த மசாஜ் எனக்கு 20 மினிட்ஸ் எக்ஸ்ட்ராவே பண்ணாங்க. ரொம்ப சூப்பராக பண்ணாங்க. மசாஜ் முடிச்சுட்டு ஒரு பேக். ஸோ இந்த பேக்கை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஒரு பேக் இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. இதுதான் பீல் ஆஃப் மாஸ்க். ஸோ இந்த பீல் ஆஃப் மாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, நம்ம எதுக்குள்ளேயோ போய் உட்காந்துருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நம்மளை போட்டு அப்படியே மோல்டு பண்ணிடுவாங்க. பயங்கர கூலிங், இது சூப்பராக இருந்துச்சு. இதை ரிமூவ் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு பாருங்களேன். நம்மளுக்கு போடும்போது தான் க்ரீமி கன்சிஸ்டன்சியில் இருக்குது, பட் ரிமூவ் பண்ணும்போது எவ்வளோ சாலிடாக இருக்குன்னு மட்டும் பாருங்களேன். ஃபேஷியல் முடிச்சாச்சு. One solution that will surely brighten up your skin and get that extra glow and smooth skin by doing the advanced detan facial. இப்போ இந்த ஃபேஷியல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எலோரா கிளினிக்கில் அவைலபிளாக இருக்குது வித் அஃபோர்டபுள் ப்ரைஸ். கிளினிக்கோட டீட்டெயில்ஸை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ப்ளாகில் உங்களை மீட் பண்ணுறேன். until then, Charmi, bye bye.